துலாம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். துலாம் ராசிக்காரங்க இயற்கையிலேயே தராசு போன்றவர்கள். நியாயத்தின் பக்கம் நிற்பதும் அனைவரையும் சமமாக நடத்துவதும் வாழ்க்கையை ரசித்து வாழ்வதும் உங்களது குணமாகவே எப்போதுமே இருக்கும். ஆனால் கடந்த காலங்களில் உங்களது வாழ்க்கை அத்தனை சமநிலையாக இருக்கவில்லை. பல ஏற்ற இறக்கங்களை வாழ்க்கைக்குள்ள சந்திச்சிங்க. எது செய்தாலும் தடைகள், என்ன பண்றது ஏது பண்றதுன்னே தெரியாத மனக்குழப்பங்கள். இப்படித்தான் உங்களுடைய வாழ்க்கை போன ஒரு மாதத்திலிருந்து இருந்து கொண்டும் இருக்கிறது. ஆமாவா இல்லையா என்பதையும் நீங்க கூறுங்க. ஆனா நாளை மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு நாள், சஷ்டி விரத நாள். இந்த ஒரு நாள்ல நீங்க முருகப்பெருமான மனதார வணங்கணும். நாளை ஜூன் 20. ஆனா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நாளை முதல் நீங்க சில விஷயங்களை கவனித்துட்டு வந்தீங்க அப்படின்னா கவனித்து சில விஷயங்களை தவிர்க்கணும். தவிர்ப்பதன் மூலியமா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அவ்வளவு நன்மைகள் நடக்கும். நாளை முதல் நீங்க தவிர்த்து கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள். ஆனா உங்களுடைய சோதனை காலம் துலாம் ராசி அன்பர்களுக்கு முடிந்துவிட்டது. எனினும் இனி வரும் காலங்களில் உங்களுடைய பாதையில் மீண்டும் சர்க்கல்கள் ஏற்படாமல் இருக்க இந்த ஒரு 5 விஷயங்களை நீங்க எச்சரிக்கையா கையாளணும். யாரையும் கண்மூடித்தனமா இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நம்ப வேண்டாம். முகம் பார்த்து குணம் அறியும் ஆற்றல் உங்களுக்கு இருந்தாலுமே சில நேரங்களில் முகஸ்துதி செய்யும் வஞ்சகர்களை எளிதில் நம்பி ஏமாந்து விடுவீர்கள். எனவே கூட்டு தொழிலிலோ அல்லது தனிப்பட்ட வாழ்க்கையிலோ யாரையும் நீங்கள் கண்மூடித்தனமாக நம்பாமல் இருப்பதுதான் உங்களுக்கு பெரிய அளவில் நன்மைகளை தேடி கொடுக்கும். கண்மூடித்தனமாக நம்பி தொழில் விஷயங்கள், பண விஷயங்களில் இறங்கிவிட்டீர்கள் என்றால் அது மிகப்பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில தோல்வியைத்தான் ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே நாளை முதல் இதில் கவனமாக இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. அடுத்ததா செலவுகளை நீங்க கட்டுப்படுத்தணும். சுக்கிரனின் ஆதிக்கம் என்பதால் அழகான பொருட்களின் மீதும் ஆடம்பரத்தின் மீதும் உங்களுக்கு அலாதி பிரியமானது இருந்து கொண்டே தான் இருக்கும். இனி வரக்கூடிய காலங்களில் வரவை உணர்ந்து அத்தியாவசிய செலவுகளை மட்டும் செய்து சேமிப்பை உயர்த்தி பழக கொள்ளுங்கள். தேவை அல்ல அப்படி நீங்க சேமித்து கொண்டால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள திடீரென்று ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கும் செலவுகளுக்கும் உங்களுடைய கையில் பணமானது இருக்கும். மூன்றாவதாக உறவுகள்ல பொறுமை என்பது தேவை. கோபம் வந்தால் வார்த்தைகள் தடித்துவிடும் குணம் உங்களுக்கு எப்போதுமே இருக்கும். குடும்பத்திலோ அல்லது வெளி வட்டாரத்திலோ தேவையற்ற வாக்குவாதங்கள் வரும்போது வார்த்தைகள்ல நிதானத்தையும் பொறுமையையும் கடைபிடிப்பது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உறவுகளை காத்து கொடுக்கும். எனவே நீங்க உறவுகள்ல பொறுமையாக இருப்பதுதான் மிகப்பெரிய அளவுல உங்களுக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். 4வது விஷயமா உடல் நலனை நீங்க கவனிக்க வேண்டும். தொடர்ச்சியான மன உளைச்சலால் உங்களது சிறுநீரகம், வயிறு அல்லது நீர் சம்பந்தமான உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நாளை முதல் இருக்கும். முறையான உணவு பழக்கமும் தகுந்த நீர்ச்சத்துள்ள ஆகாரங்களை உட்கொள்வதும் உங்களுடைய உடற்பயிற்சியும் உங்களுக்கு அவசியமானதாக உண்டு. இறுதியாக உண்டு, தேவையற்ற பயணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். நீங்கள் திட்டமிடாத திடீர் பயணங்கள் உங்களை தேடி வந்தால் உங்களது பணத்தையும் நேரத்தையும் அது உங்களுக்கு விரயமாக்கிவிடும். உடல் சோர்வை தரும் அலைச்சலான பயணங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். வாகனத்தில் போறீர்கள் என்றால் அந்த ஒரு பயணத்தை நீங்க மேற்கொள்ளாதீங்க. வாகனத்தில் போகும் பொழுது கவனமாக போக வேண்டும். இல்லை என்றால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அவ்வளவு பிரச்சனைகள் ஏற்படுமா. ஆனா நாளைய நாள்ல உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படக்கூடிய தவறுகளும் எச்சரிக்கைகளும் என்ன தெரியுமா? காலையிலே உங்களுடைய வாழ்க்கை துணையிடம் நீங்க வாக்குவாதத்தில் ஈடுபடுவீங்க. நாளை ஜூன் 20 காலை வேளையில உங்களது வாழ்க்கை துணையிடமோ அல்லது குடும்ப உறுப்பினர்களிடமோ ஒரு சின்ன பொருளுக்காக அல்லது பழைய விஷயத்தை நினைத்து கூர்ந்த கடுமையான வாக்குவாதத்தில் நீங்கள் ஈடுபட தோன்றும். இதில் உங்களது சஷ்டி விரத நாளின் புனிதத்தை இதை கெடுத்துவிடக்கூடிய முதல் தவறாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அதனால இந்த ஒரு தவறை நீங்க செய்யக்கூடாது. 2வதாக முகஸ்துதியை ஏமாறுதல். நாளை மதிய நேரத்தில் உங்களை நன்றாக புகழ்ந்து பேசி உங்களை நம்ப வைத்து ஒரு புதிய மனிதர் உங்களிடம் பண உதவி அல்லது ஏதேனும் ஒரு காரியத்தை சாதித்து கொள்ள முயன்று வருவார். கண்மூடித்தனமாக அவரை நம்பி அன்று நீங்கள் சம்மதம் தெரிவிக்க தோன்றும். இதை முற்றிலும் நீங்கள் தவிர்க்க வேண்டும். இல்லை என்றால் அது பெரிய பண சிக்கலை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்துவிடும். நாளைய நாளில் இந்த ஒரு தவறும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். ஆனால் அதை நீங்கள் தான் கட்டுப்படுத்த வேண்டும். இல்லை என்றால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பணப்பற்றாக்குறையும் கடன் பிரச்சனையும் ஏற்பட்டுவிடும். 3வதாக ஒரு அலட்சிய போக்கு. விரதம் இருந்தால் மட்டும் கஷ்டம் தீர்ந்துவிடுமா என்ற எதிர்மறை எண்ணம் அல்லது அசதியின் காரணமாக அன்று மாலை செய்ய வேண்டிய ஆன்மீக வழிபாடுகளை நீங்கள் தள்ளி போடவோ அல்லது அரைக்குறையாக செய்யவோ மனமானது தோன்றும். இந்த மாதிரியான வீடியோக்களையோ இந்த மாதிரியான செயல்களை செய்த நம்முடைய வாழ்க்கைக்குள்ள எப்படி நன்மைகள் ஏற்படும் என்றெல்லாம் உங்களுடைய மனதுக்குள்ள தோன்றும். இதை முருகப்பெருமானின் பேரருளை பெறுவதில் தடைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால நாளைய நாளில் இந்த விதமான எண்ணங்கள் உங்களுக்குள்ள வந்தால் அதை உடனே நீங்கள் தடுத்து நிறுத்திக் கொள்வது மிகப்பெரிய அளவுல நன்மைகளை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில சரியா பொருந்துதா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல், அதாவது நாளை முதல்
நீங்கள் இந்த சஷ்டி விரத நாளில் செய்ய வேண்டிய 5 முக்கியமான பரிகாரங்கள் உண்டு. நாளை ஜூன் 20 அன்று உங்களுக்குள்ள ஏற்படக்கூடிய தவறான எண்ணங்களை தகர்த்தெறிந்துவிட்டு உங்களது கர்ம வினைகளை நீக்கி முருகப்பெருமானின் முழுமையான ஆசையை பெற நீங்கள் செய்ய வேண்டிய 5 சக்தி வாய்ந்த பரிகார முறைகள் உண்டு. முதலாவதா முருகனுக்கு சந்தனத்தை நீங்கள் சாற்ற வேண்டும். சஷ்டி விரத நாளான நாளை ஜூன் 20 காலையிலேயே அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு நீங்கள் சென்றுவிட்டு முருகனுக்கு செய்யக்கூடிய வழிபாட்டிற்கு சுத்தமான அரைத்த சந்தனத்தை வாங்கி தர வேண்டும். வீட்டில் விக்கிரகம் இருந்தால் நீங்களே சந்தன காப்பு அலங்காரத்தையும் உங்களால் செய்ய முடிந்தால் நீங்களே செய்து கொள்ளலாம். உங்களால் செய்ய முடியவில்லை என்றால் அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு எப்படியாவது நாளைய நாளில் நீங்கள் செய்து போய் இந்த ஒரு செயலை மட்டும் நீங்கள் செய்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள குளிர்ச்சியை கொடுக்கும். இந்த சந்தன வழிபாடு உங்களுடைய மனத்தில் இருக்கக்கூடிய அழுத்தத்தை நீக்கி கோபத்தை கட்டுப்படுத்தி வாழ்க்கைக்குள்ள எப்படி நீங்கள் முன்னேற வேண்டும் என்கிற ஒரு விஷயத்தை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். எனவே நாளைய நாளில் இதை நீங்கள் செய்வது மிகப்பெரிய அளவில் நன்மைகளை தேடி கொடுக்கும். இரண்டாவதா வெள்ளை மலரை வைத்து நீங்கள் அர்ச்சனைகளை செய்ய வேண்டும். நாளை காலை வழிபாட்டின் போது முருகப்பெருமானின் திருவுருவ படத்திற்கு வெள்ளை நிற மலர்களை, அதாவது மல்லிகை, முல்லை, இருவாச்சி அல்லது வெள்ளை அரளி சமர்ப்பித்து உங்களது பெயரில் அர்ச்சனைகளை நீங்கள் செய்ய வேண்டும். இதை நீங்கள் நாளை காலையிலே எழுந்த உடனே செய்யலாம். காலையில் செய்ய முடியாத பக்தர்கள் நாளை மாலைக்குள்ளாவது இரவிற்குள்ளாவது நீங்கள் எப்படியாவது முருகப்பெருமானுக்கு இந்த ஒரு செயலையும் நீங்கள் செய்து விடுங்க. அதுவும் துலாம் ராசிக்காரங்க வெள்ளை மலரை சமர்ப்பிக்கும் போது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அவ்வளவு நன்மைகள் நடக்கும். அந்த வெள்ளை நிறம் துலாம் ராசியின் அதிபதியான சுக்கிரனுக்குரியது. இந்த ஒரு மலர் வழிபாடு உங்களது சுக்கிர தோஷங்களை நீக்கி திருமண யோகத்தை விரைந்து கைகூட செய்யும் அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்குமாம். மூன்றாவதா ஏழைகளுக்கு ஆடையை நீங்கள் தானம் செய்யலாம். நாளை பகல் பொழுதில் வறுமையில் இருக்கும் ஏழை எளிய மக்களுக்கோ அல்லது ஆதரவற்ற இல்லங்களில் உள்ளவர்களுக்கோ உங்களால் இயன்ற அளவுக்கு புத்தாடைகள், வேஷ்டி, புடவை அல்லது சிறுவர்களுக்கான ஆடைகள் தானமாக நீங்கள் வழங்க வேண்டும். ஆடை தானம் செய்வது உங்களது கடந்த கால பண சிக்கல்களை வேறறுத்து தொழிலில் ஒரு அபரிமிதமான லாபத்தை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். நாளைய நாளில் நீங்கள் இதை செய்து பாருங்க, அவ்வளவு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். நான்காவதா மாலை நேரத்தில் நீங்கள் தீபம் ஏற்றணும். நாளை நீங்கள் ஏற்றக்கூடிய தீபம் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு தீபம். மாலை 6 மணி அளவில் உங்களது இல்லத்தின் பூஜை அறையிலோ அல்லது அருகிலுள்ள முருகன் கோவிலுக்கோ சென்று சுத்தமான பசுனை அல்லது நல்லெண்ணெயை கொண்டு நீங்கள் தீபத்தை ஏற்றி முருகனை நோக்கி நான் சொல்வதை நீங்கள் அப்படியே கூற வேண்டும். என் வாழ்வில் உள்ள தடைகளை நீக்கி குடும்பத்தில் அமைதியானது நிலவ வேண்டும் முருகா என்று நீங்கள் பிரார்த்தித்துக் கொள்ளுங்கள். உங்களது வாழ்வில் இருந்த இருளானது விலகி உங்களுடைய குடும்பத்துக்குள்ள நல்லதானது நிச்சயமா வரவும் ஆரம்பிக்கும். இது 4வது விஷயம். 5வதாக நீங்க முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களை கூறலாம். பூஜை அறையில் அமர்ந்து கைகளை கூப்பி முருகனின் மூல மந்திரமான ஓம் சரவணபவ என்கிற திருநாமத்தை நீங்கள் 108 முறைக்கு குறையாமல் முழு மன ஒருமுகப்பாட்டுடன் ஜெபிக்க வேண்டும். இந்த ஒரு மந்திரத்தை உங்களுக்கு எளிதாக இருந்தால் உங்களுக்கு தெரிந்த முருகப்பெருமானுக்குரிய காயத்ரி மந்திரமோ அல்லது முருகப்பெருமானின் சக்தி வாய்ந்த மந்திரங்கள் எல்லாமே இருக்கும். அதனையும் பார்த்து கூட நீங்கள் கூறலாம். அப்படி கூறும் பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அவ்வளவு நன்மைகள் ஏற்படும். இந்த ஒரு ஜபம் உங்களது காரியங்கள்ல இதுவரை இருந்து வந்த தடைகளையும் கால தாமதங்களையும் முற்றிலும் நீக்கிவிட்டு தொட்ட காரியங்களில் துரித வெற்றியை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம் தான் இந்த நாளை நீங்க செய்யக்கூடிய முருகப்பெருமானுக்குரிய பரிகாரம். இதனை மட்டும் நீங்க செய்து பாருங்க, வாழ்க்கைக்குள்ள அவ்வளவு நன்மைகள் ஏற்படும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்க கவனமா பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம். வழிபாட்டின் போது முருகப்பெருமானின் திருவுருவ படத்திற்கு வெள்ளை நிற மலர்களை, அதாவது மல்லிகை, முல்லை, இருவாச்சி அல்லது வெள்ளை அரளி சமர்ப்பித்து உங்களது பெயரில் அர்ச்சனைகளை நீங்கள் செய்ய வேண்டும். இதை நீங்கள் நாளை காலையிலே எழுந்த உடனே செய்யலாம். காலையில் செய்ய முடியாத பக்தர்கள் நாளை மாலைக்குள்ளாவது இரவிற்குள்ளாவது நீங்கள் எப்படியாவது முருகப்பெருமானுக்கு இந்த ஒரு செயலையும் நீங்கள் செய்து விடுங்க. அதுவும் துலாம் ராசிக்காரங்க வெள்ளை மலரை சமர்ப்பிக்கும் போது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அவ்வளவு நன்மைகள் நடக்கும். அந்த வெள்ளை நிறம் துலாம் ராசியின் அதிபதியான சுக்கிரனுக்குரியது. இந்த ஒரு மலர் வழிபாடு உங்களது சுக்கிர தோஷங்களை நீக்கி திருமண யோகத்தை விரைந்து கைகூட செய்யும் அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்குமாம். 3வதா ஏழைகளுக்கு ஆடையை நீங்க தானம் செய்யலாம். நாளை பகல் பொழுதில் வறுமையில் இருக்கும் ஏழை எளிய மக்களுக்கோ அல்லது ஆதரவற்ற இல்லங்களில் உள்ளவர்களுக்கோ உங்களால் இயன்ற அளவுக்கு புத்தாடைகள், வேஷ்டி, புடவை அல்லது சிறுவர்களுக்கான ஆடைகள் தானமாக நீங்கள் வழங்க வேண்டும். ஆடை தானம் செய்வது உங்களது கடந்த கால பண சிக்கல்களை வேறறுத்து தொழிலில் ஒரு அபரிமிதமான லாபத்தை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். நாளைய நாளில் நீங்க இதை செய்து பாருங்க, அவ்வளவு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். 4வதா மாலை நேரத்தில் நீங்க தீபம் ஏற்றணும்.
நாளை நீங்கள் ஏற்றக்கூடிய தீபம் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு தீபம். மாலை 6 மணி அளவில் உங்களது இல்லத்தின் பூஜை அறையிலோ அல்லது அருகிலுள்ள முருகன் கோவிலுக்கோ சென்று சுத்தமான பசுனை அல்லது நல்லெண்ணெயை கொண்டு நீங்கள் தீபத்தை ஏற்றி முருகனை நோக்கி நான் சொல்வதை நீங்கள் அப்படியே கூற வேண்டும். என் வாழ்வில் உள்ள தடைகளை நீக்கி குடும்பத்தில் அமைதியானது நிலவ வேண்டும் முருகா என்று நீங்கள் பிரார்த்தித்துக் கொள்ளுங்கள். உங்களது வாழ்வில் இருந்த இருளானது விலகி உங்களுடைய குடும்பத்துக்குள்ள நல்லதானது நிச்சயமா வரவும் ஆரம்பிக்கும். இது 4வது விஷயம். 5வதாக நீங்க முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களை கூறலாம். பூஜை அறையில் அமர்ந்து கைகளை கூப்பி முருகனின் மூல மந்திரமான ஓம் சரவணபவ என்கிற திருநாமத்தை நீங்கள் 108 முறைக்கு குறையாமல் முழு மன ஒருமுகப்பாட்டுடன் ஜெபிக்க வேண்டும். இந்த ஒரு மந்திரத்தை உங்களுக்கு எளிதாக இருந்தால் உங்களுக்கு தெரிந்த முருகப்பெருமானுக்குரிய காயத்ரி மந்திரமோ அல்லது முருகப்பெருமானின் சக்தி வாய்ந்த மந்திரங்கள் எல்லாமே இருக்கும். அதனையும் பார்த்து கூட நீங்கள் கூறலாம். அப்படி கூறும் பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அவ்வளவு நன்மைகள் ஏற்படும். இந்த ஒரு ஜபம் உங்களது காரியங்கள்ல இதுவரை இருந்து வந்த தடைகளையும் கால தாமதங்களையும் முற்றிலும் நீக்கிவிட்டு தொட்ட காரியங்களில் துரித வெற்றியை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம் தான் இந்த நாளை நீங்க செய்யக்கூடிய முருகப்பெருமானுக்குரிய பரிகாரம். இதனை மட்டும் நீங்க செய்து பாருங்க, வாழ்க்கைக்குள்ள அவ்வளவு